மோடிய விமர்சனம் பண்ணா, அது இந்திய தேசத்த விமர்சனம் பண்ண மாதிரி. மோடிய விமர்சனம் பண்ணா, இந்துக்கள விமர்சனம் பண்ண மாதிரி. பிற்படுத்தப்பட்ட மக்கள இழிவுபடுத்துன மாதிரின்னு அவரு சொல்லுவாரு. அது பாஜகக்காரர்களும் சொல்லுவாங்க. இப்போ அதே பாணியில விஜய் அத பேசியிருக்காரு. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மனநிலையை புரிந்து கொள்வதற்கு நம்ம மோடி, ஹிட்லர் ஒப்பீடெல்லாம் பண்றதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு. சிற்சில வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அடிப்படையில் விஜய் இருக்கு இல்லையா? அதீத செல்லம் குடுத்து வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் எப்படி எப்படி கடைசியில வந்து நிப்பாங்கங்கிறதுக்கு நடிகர் விஜய் வந்து ஒரு ரொம்ப துலக்கமான ஒரு உதாரணம். ஏன்னா, அதீத செல்லம் கொடுக்கப்படுறவர்கள் வந்து இந்த உலகத்தோட மையமே தான் நெனச்சுக்குவாங்க. தன்னுடைய எல்லா தவறுகளுக்கும் இன்னொருத்தர் தான் காரணம்னு நெனச்சுப்பாங்க. இந்த ஒரு காமெடியா இந்த பரிதாபங்கள்ல ஒரு ஒரு காமெடி ஒண்ணு வரும் தெரியுமா? அப்பாட்ட வந்து எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. நீ எனக்கு ஒரு கார் ஷோரூம் வச்சு குடு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஒரு கார் ஷோரூம் எவ்வளவு அதுக்கு என்ன ஆகும்? அதெல்லாம் தெரியாம அது ஒரு காமெடியா இருக்கலாம். பட் விஜய் அரசியல் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நான் எப்ப கிராமத்துக்கு வருவேன்? நீ என்ன சிஎம் ஆக்கு நான் கிராமத்துக்கு வர்றேன். ஆமா. நான் எப்ப சேர் போடுவேன்? சேர் போட்டே ஆகணுங்கிற கட்டாயம் வந்தது. அதர்வைஸ் ஓசியில வரணும். நீங்க எல்லாரும் என்ன தேடி வரணும். என் மேல விழணும். என்ன தேடி வந்து என்ன ஒரு ஒரு மாரி ஒரு ஏங்கி நிக்கிற மாதிரியான ஒரு இத வந்து அவர் எதிர்பார்க்கிறார்.